பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில். உங்களுடைய மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இன்றைக்கி அவங்க மணி எடுத்துகிட்டு போனால் கூட ஒருத்தர் 700 ரூபா 35 வருஷம் சேர்த்தாலே 15% 1 கோடி ரூபாயை அடைய முடியும். அதனால் யாராவது வருவார், வந்துட்டு அந்த எண்டாவது ஒரு 50 ரூபாயை நம்ம வாங்கிட்டு போவாங்க. போயிட்டு அவங்க அந்த மந்த் எண்டுக்கு அதை சேர்த்து கொடுப்பாங்களே ஒழிய பெரிய ரிட்டர்னே கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அந்த 50 ரூபாயோ 100 ரூபாயோ இந்த எஸ்ஐபி மூலமாக அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா நாணயமேடன் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஐபி என்னும் 3 எழுத்து முதலீட்டு மந்திரம். இன்றைக்கி எஸ்ஐபி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபி அப்படின்னா டெஃபினேஷன் படி பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிம்பாங்க. ஸோ என்ன சார், நான் இதுக்கு முன்னாடிலாம் அது கேள்விப்படலை அப்படின்னதுன்னா, எஸ்ஐபியோட தாத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். கண்டிப்பாக நான் கேள்விப்பட்டிருக்கோம். யார்? என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய தாத்தா அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஆர்டிங்கிறது தெரியும். அது போஸ்ட் ஆஃபீஸில் அண்டு பேங்க்கில் ரொம்ப நாளாக இருந்தது. நம்ம ஒரு சேமிப்பு பழக்கத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முதலீட்டு வகை தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இயர்லி கமிட்மெண்ட்ஸுன்னு நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும், ஒரு இன்சூரன்ஸுக்கு பாலிசிக்கு பே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும், ஒரு வக்கேஷன் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயர்லி கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இயர்லி கமிட்மெண்ட்டை அன்றைக்கி சடனாக ஒரு மணியை மீட் அவுட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதனால் நம்ம சம்பாதிக்கக்கூடியதில் ஒரு தொகையை மாதம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அது 12 மாதம் கழித்து அது ஒரு பலன் கொடுக்கும். இப்போ ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்டுங்கிறது பேஸ்ட் ஆன் த ஃபிக்ஸட் ரிட்டர்ன். நம்ம ஆர்டி தொடங்கும் போதே அது 1 இயர் ஆர்டியா, 2 இயர் ஆர்டியா, 3 இயர் ஆர்டியா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க 1 இயர்னா 6%, 2 இயர்னா 6.5%, ஸோ 6.5, 7% அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டு தான் அப்ளிகபிள் ஆகும். வேறஸ் எஸ்ஐபி அப்படிங்கிறது பங்குச்சந்தை ஏற்ற இறத்துக்கு உட்பட்டது. ஒரு தடவை மார்க்கெட் கீழே இருக்கும், ஒரு தடவை மேலே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு ப்ரைஸில் நம்ம வாங்குகிறோம். அது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கிது. யூனிட்ஸ் என்ன கிடைக்கிதுன்னா, ஓவர் பீரியட் கம்மியான ரேட்டில் அந்த யூனிட் கிடைக்கும். ஏன்னா மேலே கீழே ஏறி போகிறதுனால. அண்டு அந்த ப்ரைஸ் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ, அது ஓவர் பீரியட் அது க்ரோ ஆகும். ஸோ இதுதான் மெயினாக ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்ஐபிங்கிறது அது மியூச்சுவல் ஃபண்டுடைய பர்த் ரைட்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொன்னாங்க. இன்றைக்கி இந்த எஸ்ஐபி ரொம்ப பாப்புலர் ஆனதுனால இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சார் எஸ்ஐபியில் போட்டுருங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 இயர் இன்சூரன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 60,000 ரூபா 1 இயர் இன்சூரன்ஸ் பிளானுக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டணும்னா அதை மாதம் 5,000 ரூபாயை கட்டிட்டு எஸ்ஐபி தான் சார் அப்படின்றாங்க. ஸோ மக்களுக்கு என்னென்னா, எஸ்ஐபின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் அந்த எஸ்ஐபிங்கிற அந்த ஒரு வார்த்தையை இன்சூரன்ஸ் கம்பெனி தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். அது ஒன்று. அதே சமயத்தில் இன்றைக்கி டைரக்ட் ஈக்விட்டி, நிறைய பேர் ஷேரையுமே பார்த்திங்கன்னா எஸ்ஐபி மூலமாக ஏதாவது ஒரு 2-3 ஷேரை அவங்க சூஸ் பண்ணிவிட்டு மாதம் அந்த ஷேரில் 2,000 ரூபாய்க்கோ 3,000 ரூபாய்க்கோ அதுக்கு எவ்வளவு ஷேர் வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னா எஸ்ஐபிங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட். எஸ்ஐபிங்கிறது ஒரு முதலீட்டுக்கான எளிய வழிமுறை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே சார் எல்லோரும் ஆனால் எதுக்கு எடுத்தாலும் எஸ்ஐபின்னே சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இது பார்த்தோன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இவங்கெல்லாம் பண்ண ஒரு மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, மார்க்கெட்டிங் ஜிம்மிக்ஸ்லாம் கிடையாது. ஏதாவது எஸ்ஐபிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின்.
மாதம் நம்ம ஒரு மணி சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் க்ரியேட் பண்ணுது. நான் எஸ்ஐபி எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ்ஐபி இஸ் ஈக்குவல் டு டிராஃபிக் சிக்னல். இன்றைக்கி வந்து இமேஜின் டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போக முடியுமா? கண்டிப்பாக வந்து போக முடியாது. அப்போ இந்த டிராஃபிக் சிக்னலில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு 30 செகண்ட்ஸோ அல்லது 1 மினிட்டோ அது நிற்கணுன்னா அந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்னல் வந்தோடனே போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரி போகும்போது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய டெஸ்டினேஷனை ஈஸியாக அடைஞ்சிடுறாங்க. ஸோ சேம் இது தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நீண்ட காலத்தில் ஒரு குழந்தையோட எஜுகேஷனோ அல்லது ரிட்டையர்மெண்ட்டோ அது வந்து நம்ம நீண்ட கால பயணத்தில் இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மாதம் இந்த ஒரு பர்டிகுலர் மணியை வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எஸ்ஐபி இஸ் ஈக்குவல் டு டிராஃபிக் சிக்னல். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியுடைய புக் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 12,500 கோடி. அதாவது இப்போ நீங்களும் நானும் ப்ராப்ளி மாதம் 5,000 போடலாம், 10,000 போடலாம். இந்த மாதிரி 12,500 கோடி ரூபா மாதம் முதலீடு ஆகுது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இட் கீப்ஸ் இன்க்ரீஸிங். அப்புறம் நான் நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா அது 13,000 ஆகும். அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. 12,500 இன்ட்டு 12ன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் கோடி. இந்த எஸ்ஐபி வந்து ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். அதே சமயத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2008 அந்த சமயத்துலலாம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர். அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இன்றைக்கி அவங்க மணி எடுத்துகிட்டு போனால் கூட மியூச்சுவல் ஃபண்ட் அலோன் 1,50,000 லட்சம் கோடி ரூபா வந்து வருஷத்துக்கு வருது. ஸோ இது வந்து என்னென்னா, இட் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி டு த மார்க்கெட். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் அதை தவிர டைரெக்டாக ஈக்விட்டியில் வந்து வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்சூரன்ஸில் வந்து யூலிப் பிளான் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூலிப் பிளான்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் அ மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து இட் இஸ் மச் பிக்கர். அது ஒரு 12,500னா அது வந்து ஒரு 20,000 கோடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு. அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவலுக்கு ஒரு வெல்த் கிரியேஷனை கொடுக்குது, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. அண்டு இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பணம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக ஒரு எனி ஸ்டூடெண்ட் கேன் சேவ் 100 rupees ஈஸிலி பர் மந்த். ஆர் ஈவன் ஒரு வேலை செய்கிறவங்க, ஒரு பூக்கார அம்மா கூட மாதம் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ சேர்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஓவர் பீரியட் அவங்களுக்கு வந்து 500 ரூபாங்கிறது வந்து இட் இஸ் டிஃபிகல்ட். பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தாங்கன்னா அது ஓவர் பீரியட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் வந்து 700 ரூபா 35 வருஷம் சேர்த்தாலே 15% வந்து 1 கோடி ரூபாயை அடைய முடியும். அதனால் எஸ்ஐபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் த மைட்டி ஓஷன் அப்படிம்பாங்க. அது சின்ன சின்ன விஷயந்தான். அண்ட் ஓவர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பூதாகாரமாக அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து இட் இஸ் த வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். அது நம்ம ஒவ்வொரு கோலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளவு, மேரேஜ்க்கு எவ்வளவு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு, அல்லது ஒரு ஃபாரின் டூர் போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் பிரித்து நீங்கள் போடலாம். இதை நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை வந்து நாங்கள் வி கால் இட் எஸ் அ ஸ்லீப் இன் பீஸ். அதே எஸ்ஐபியை வந்து ஸ்லீப் இன் பீஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மணியை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினட்டாக எஸ்ஐபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ எஸ்ஐபியில் நான் வந்து சொன்னேன் 12,500 கோடி ரூபா எஸ்ஐபி புக் சைஸ் இருக்குது அப்படின்னு. இந்த 12,500 கோடியுடைய ஆவரேஜ் வந்து எஸ்ஐபின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 4,000. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஒரு சேலரிட் கிளாஸு அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்களே ஒழிய ஒரு நார்மல் பீப்புள், அந்த ஒரு அடித்தட்டு மக்கள் அல்லது ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதுக்கு ரீசன் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னதுன்னா, அவங்க ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவங்கள பார்க்காம இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து இதை பற்றிய நாலேஜ் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் there can be many ரீசன். அது எனக்கு என்னன்னு தெரியல. பட் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பூக்காரம்மா, ஒரு இளநீ வைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
பேடிஎம்மோ ஆர் எனி ஜிபே இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பேடிஎம், ஜிபே இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். இந்த 3 இல்லை அப்படின்னதுன்னா அவங்க அது வாங்க முடியாது. ஈவன் ரூ. 20 ரூ. 10 ஒரு டீ கடையில் சிகரெட் குடிச்சிட்டோ ஒரு டீ குடிச்சிட்டோ அதுக்கு ரூ. 10 கூட வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்னென்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு பேன், ஆதார், பேங்க் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து யார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் இதுதான் தேவை. அதுதான் வந்து நாங்கள் கேஒய்சின்னு சொல்கிறோம், நோ யுவர் கஸ்டமர். இந்த நோ யுவர் கஸ்டமருக்கான டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ரிக்குயர்மெண்ட்டு தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சின்ன சின்ன சேமிப்பு, இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்த வரையும் யாராவது ஒருத்தர் வருவார், வந்துட்டு அந்த எண்டாவது டே ஒரு 50 ரூபாயோ நம்ம வாங்கிட்டு போவாங்க. போயிட்டு அவங்க வந்து அந்த மந்த் எண்டுக்கு அதை சேர்த்து கொடுப்பாங்களே ஒழிய பெரிய ரிட்டர்னே கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் அந்த 50 ரூபாயோ 100 ரூபாயோ இந்த எஸ்ஐபி மூலமாக அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னதுன்னா எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன். ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் ஒரு லிங்க் வரப்போது அதை அப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணதாக இருந்ததுன்னா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னென்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அவங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடனே டக்குன்னு பணத்தை எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க வந்து தே வில் கிரியேட் ஃபார் அ லாங் டேர்ம் வெல்த். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 700 ரூபாயே வந்து அதை கிரியேட் பண்ண முடியுது. அப்போ அவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னதுன்னா ஒரு 500 ரூபாயோ 500 ரூபா அவங்களுடைய குழந்தையுடைய எஜுகேஷன், ஒரு 200 300 ரூபா அது மேரேஜுக்கு, ஒரு 200 300 வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயம் அதை வந்து அவங்க சேமித்தாங்கன்னா இதனால் எல்லாருனாலையும் வந்து நீண்ட கால அடிப்படையில் இதில் வந்து ரெண்டு விஷயந்தான் இம்பார்ட்டன்ட். ஒன்று, நீண்ட கால அடிப்படையில் நம்ம நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும். ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஸ்டே இன்வெஸ்டட். மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கோம். அதை பார்த்து நம்ம பயப்படாமல் நம்ம தைரியமாக ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்னதுன்னா கண்டிப்பாக அதை மீட் பண்ண முடியும். ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கிளாஸ், இட் இஸ் ஃபார் மாசஸ். எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், எஸ்ஐபிங்கிறது ஒரு முதலீட்டு 3 எழுத்து முதலீட்டு மந்திரம். அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாதவங்க அதை தெரிஞ்சுங்க. அதோடைய மகிமை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லோரும் எஸ்ஐபி மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய வெல்த்தை கிரியேட் பண்ணணும். நன்றி. முதலீட்டு உலகிற்கு நீங்கள் புதியவரா? தமிழில் முதலீட்டு பற்றி வழிகாட்டுதலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் தொடர் ஆலிஸ் ப்ளூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பாருங்க. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.